வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி வீட்டிலையே எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் பாவ் பாஜி மசாலா வந்து எப்படி செய்யறதுன்னு நான் முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க மசாலா ஆட் பண்ண அப்புறம். இப்போ இதில் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா திருப்பி காய்கறி கூட வேக தான் போகுது. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஹாஃப் பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய கேரட் ஆட் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கலர் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நீங்கள் கலர்லாம் ஆட் பண்ண வேணாம். பீட்ரூட்லேருந்தே உங்களுக்கு நல்ல கலர் வரும். ஸோ எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ண வேணாம். இது வந்து ட்ரை பட்டாணி, அதனால் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் வேக போகுது, ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு காய்கறியெல்லாம் வேக வைக்கலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குக்கர் இருந்தால் அதில் கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கடாயில் நீங்கள் மூடி போட்டு ஸ்லோ குக் பண்ணும் போது வெஜிடபிள்ஸ்லேருந்து நல்லா ஸ்டாக்ஸ் வெளில வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், கொடை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கலரி வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம காய்கறி வேகிறதுக்கு ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் பாவ் பாஜி மசாலா வந்து எப்படி செய்யறதுன்னு நான் முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கசூரி மேத்தி, இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நல்ல கலர் கிடைக்கும். ஸோ நம்ம எந்த கலரும் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு லைட்டாக வேகட்டும். ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஏற்கனவே வந்து கேப்சிகம் ஆனியன்லாம் வெந்துருச்சு. இது மட்டும் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் காய்கறி, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுவே வந்து அந்த பீட்ரூட் கலர்லாம் வெளில வந்து நல்ல கலர்லாம் வெளில வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கனால அதுவே போதும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரே அடி எல்லாத்தையும் மசிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வேக 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டுப்போம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஒரே அடியாக மசித்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. பாருங்கள், இன்னொரு தடவை கொதிச்சிடுச்சு நல்லா. இன்னொரு வாட்டி நம்ம மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. இது ஆனால் அது இவ்வளோ கட்டியாக இருக்காது. ஸோ வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியானோடனே இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் நம்ம வந்து பன் தொட்டு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது பாவ் பாஜி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன் வந்து நம்ம கொஞ்சம் வெட்டிட்டு நடுவில் வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டு அது நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. கையில் படாமல் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மசாலாலாம் வந்து பன் ஃபுல்லாக படுற மாதிரி, அந்த பட்டரும் வந்து பன்னில் படுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் சீஸ் பண்ணனாலும் நடுவில் சீஸ் துருவி போட்டுக்கலாம் அந்த பண்ணுக்கு நடுவில். இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஒரு வேளை பாவ் இல்லைன்னா, பாவ்னா அந்த பன் தான், ஒரு வேளை உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் இது வச்சு சப்பாத்தி, தோசை இதை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவ் பாஜி மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.